நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, பனையூர்லயே உட்காந்துக்கிட்டு, யாரு போஸ்டர் ஒட்டுறா? யாரு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றா? யாரு மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கு? எவன் பொறந்த நாள் கொண்டாடுறான்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் பண்ணா, அவன்லாம் கூப்பிட்டு 2 ஏற வேணாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? மக்களுக்கு நம்மளால பலன் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கட்சிக்கு வந்திருக்கிறேன். நீ ம். என்னடான்னா, நீ உன் பொறந்த நாள் ரோட்ல கொண்டாடலன்னு தெரியாதா? அவ்வளோ பெரிய ஆளா நீ? கிரேன் வச்சு மாலை போடுற அளவுக்குலாம். யாரு உனக்கு இதெல்லாம் குடுத்தது? யார கேட்டு நீ பொறந்த நாள் கொண்டாடுன? 2 வீடு விட்டு அது செய்தியா வெளில வந்திருந்தா, இனிமேல்ட்டு யாரும் அந்த மாரி மாற்று பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா. அதுவும் உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வயசு. ம். பட்டாக்கத்தி வச்சு கூட பர்த்டே கேக் வெட்டுவாங்க. நல்லா இருக்குமா? சமுதாயத்துல நல்ல பேர் கிடைக்குமா? ஏன் கண்டிக்கல? எதனா என்னைக்குனாச்சும் யாரன்னா கட்சிக்காரங்கள பாராட்டுறது, கூப்பிட்டு கண்டிக்கிறது, ஒண்ணும் செய்யறதில்ல. ஆனா, உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா? முதல்வர் என்ன வரவா? வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கட்சி தலைவரா நடந்துக்கணும். ஓகே. முதலமைச்சரா அப்புறம் ஆயிக்கலாம். ஒண்ணும் அவசரம் இல்ல. தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குது. 2 மாசத்துல ஒரு கட்சி தலைவரா நடந்துக்கலாம் இல்லையா? ஒரு நன்னடத்தைக்கு உதாரணமா, ஐயா பெருந்தகை வள்ளுவர் சொல்றார் போல ஒரு வாழ்க்கை. பண்ணலாம் இல்லையா? எல்லாத்தையும் கற்று களவு க க மறந்துருன்றாரு கற்று. கெட்டதெல்லாம் நெறைய நடந்து போச்சு. ம். இல்ல அண்ணா பேரா சமீபமா சொல்லிட்டே இருக்கீங்க. நடந்தவெல்லாம் கெட்டையாவ போட்டோம். இனிமேல்ட்டு எல்லாமே நடக்கிறது நல்லதா நடக்கட்டும்னு சொல்லியிருக்காரு ஐயா அண்ணா. அப்படியே பர்மிஷன் குடுத்தா அப்படியே நீங்க பயங்கரமா அப்படியே திருப்பிடுவீங்க. 214 தொகுதியில நீங்க விசில்ல ஜெயிச்சுருவீங்க.